ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 1 11 வரைக்கும் பார்ப்போம். இந்த செய்தியின் தலைப்பானது மன்னிக்கிற கர்த்தர், மன்னிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஏராளமான மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள், சிலர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இழுத்து கொண்டு வந்தார்கள். இழுத்து கொண்டு வந்து அவர் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த இடத்திலே நடுவே நிறுத்தினார்கள். அந்த கும்பலில் நடுவே நிறுத்தினார்கள். நிறுத்தும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். அதில் ஒன்று சொல்லுது, கண்டுபிடிக்கப்பட்டவள். தேடி போயிருப்பாங்க போல இருக்கு. கண்டுபிடிக்கப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் சட்டம் கூறுகிறது. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கூறுகிறது. ஆகையால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கேள்வி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். அதாவது கை இருக்குது, பாவம் பண்ண, தப்பு பண்ண கை இருக்குது, மெய்யும் இருக்குது, அதாவது உண்மையும் இருக்குது. அதுக்கு ஆதாரம் தான் அந்த அம்மா நிற்கிறாங்க. ஸோ கையும் இருக்குது, மெய்யும் இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டவள் வேறு. இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசேயின் சட்டம் சொல்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை அது கொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை, மோசேயோட சட்டத்தை மீறுகிறதாக ஆகும். இல்லை அவளை கொன்றுங்க அப்படின்னா மனுஷ கொலை செஞ்ச ஒரு பாவம் வரும். ஆகையால் என்ன செய்யலாம்? அவருடைய எண்ணத்தில் இருக்கிறதெல்லாம் அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அதனால் 2 விஷயங்கள் அவருடைய மனசில் ஓடுது. ஒன்று, காப்பாற்றணும். 2வது, இனி அந்த பெண் பாவம் செய்யக்கூடாது அப்படின்றது மனசில் வச்சிட்ருக்காரு. இவங்க ஓயாமல் கேட்டுட்ருக்காங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். எல்லோரும் கல் எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. ரெடியாக நிற்கும் போது பார்த்திங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுதிட்டுருக்காரு. மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னார், எவன் ஒருவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை எறிய கடவன் அப்படின்னு சொல்லிவிட்டார். எவன் ஒருவன் பாவம் இல்லாது இருக்கிறானோ அவன் முதல் கல்லை எறிய கடவன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு அவர் திரும்பி மறுபடியும் குனிந்து தரையை எழுத ஆரம்பிச்சிட்டார். இப்போ இதை கேட்டுட்டாங்க. இப்போ தரையில் எழுதும்போது என்ன ஆகுது, கீழே மண்ணில் எழுதுறாரு. மண்ணில் எழுதும்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆட்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, அவங்க மனசாட்சி அவங்கள கடிந்து கொள்ளுது. அவர் சொல்லிட்டு, பாவம் இல்லாதவன் செய்யணும், ஒரு ரூபாய் கூட பாவம் செய்யாதவன் இல்லை இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எழுதிக்கிட்டே இருக்கார். சிலர் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பாவத்தை தான் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பிரமாணம் ஒன்று இருக்குது. பொய் சொல்லுகிறவனுடைய காரியங்கள், அவனுடைய வாழ்க்கை எல்லாம் மண்ணில் புழுதி போல் ஆகிவிடும், மண்ணில் எழுதப்படும் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம் ஒன்று இருக்குது.
அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டு, இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இந்த மண்ணில் எழுதும்போதே அந்த மண்ணுக்கு கஷ்டமாக இருக்குது, கீழே இருக்க தரை மண்ணில் எழுதும்போது மனுஷ மண்ணுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், எழுதிட்டோன்னே அவன் கல்லை கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் இந்த பொண்ணு வந்து அப்படியே தலையை குனிஞ்சிட்டு, எங்கே கல் விழுவுமோ, தலையில் விழுவுதோ, உடம்புல விழுவுதோ, காலில் விழுவுதோ, கையில் விழுவுதோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பயந்து நிற்கிறாங்க. ஆனால் கல்லுலாம் விழுவுது, கீழே விழுந்து கீழே தூக்கி போட்டு அவன் போக ஆரம்பிச்சிட்டான். ஏசு கிறிஸ்து நிமிர்ந்து அப்படி பார்த்தார், ஒருத்தரையும் காணோம். ஏசு கிறிஸ்து மாதிரி தான் உட்காந்துருக்க, அந்த அம்மா நின்றுருக்காங்க. அவர் கேட்குறாரு, ஏம்மா உன் மேலே குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே, என்னை யாரும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மாவுடைய மனசில் என்ன ஓடுது அப்படின்னா, எல்லாம் பாவம் பண்ணவங்களாம் போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பாவம் செய்யாதவர். அப்போ நீங்கள் என்னை கல்லெறிந்து கொல்லுவதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அதிகாரம், அந்த சட்டத்தின்படி அந்த அதிகாரம் இருக்குது அந்த அம்மா அவருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, ஆனால் ஒரு கண்டிஷன், இனி பாவம் செய்யாத. இந்த பகுதி வந்து இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரிய ரெக்கார்டு பிரேக்கு. அப்படிப்பட்ட ஒரு பகுதி. ஒரு முறை வெளிநாட்டில் நான் கேட்ட செய்தி, வெளிநாட்டில் ஒரு டான்ஸர் இருந்தாங்க. அந்த டான்ஸர் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் உள்ளவங்க. அவங்க டான்ஸ் முடிஞ்சவொடனே யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அப்படி அவங்களோட போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஒரு ஃபாதர் அங்கே போனார். ஃபாதர் அங்கே போய் எல்லோரும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபாதர் நேராக போய், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. இயேசு உன்னை நேசிக்கிறார். அப்போ அந்த அம்மா மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த அம்மா அன்றைக்கி வீட்டுக்கு போனாங்க. இவர் ஃபாதர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா போய் வீட்டில் அழுகுறாங்க, இயேசு என்னையுமா நேசிக்கிறாரு, எவ்வளோ பெரிய பாவி நான், எவ்வளோ பாவம் பண்ணவன், எவ்வளோ அக்கிரமம் பண்ணவன் நான், என்னையுமா நேசிக்கிறாரு அப்படின்னு கதறி 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 அழுது ஆண்டவர் சமூகத்தில் வந்து தேவாலயத்தில் வந்து விழுந்து, இனி நீ பாவம் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தேன். அதுபோல் அந்த பெண்ணும் இனிமே பாவம் செய்ய மாட்டேன். ஸோ பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஏன் செய்யக்கூடாது என்று சொன்னால், அது பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையால் அது மரணத்தை நோக்கி கொண்டு போய் விடும். அது மரணம் மட்டும் இல்லை, அது நரகத்துக்கு கொண்டு போய் விடும். ஆகையால் இந்த நாளில் நம்ம கேட்ட அந்த செய்தியை மனதில் வைப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. விசேஷமாக இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதிலே அந்த சகோதரி போல ஆண்டவரே, அப்பா சகோதரி அன்று மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீர். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். ஆகையால் சுவாமி அப்பா, உங்களுடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. அடியனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வழி நடத்தி தாங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திர ஜெபங்களும் ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமேன், 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 ஆமேன்.